என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. பரம்பை பாலா. இன்று நடைபெற்ற தியாகி இமானுவேல் சேகரனின் 67வது வீரவணக்க நாள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நடந்துட்டாங்க. அவங்களுக்கு முதல் நன்றி. மாவட்ட நிர்வாகத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கும் இதன் மூலமாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். என்னோட இந்த விழாவில் இருந்து பொறுமை காத்து அனைத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் என்னோடய சகோதரர்கள் வேந்தர்குல இளவரசர்களுக்கும் அனைத்து கட்சி சமூக தலைவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். நன்றி, வணக்கம். இன்று இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் வே இமானுவேல் சேகரனார் ஐயாவோட 67வது குருபூஜை விழா மற்றும் வீரவணக்க நிகழ்வு இன்று பரமக்குடியில் அனுசரிக்கப்பட்டது. சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது. இந்த விழா சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த அரசுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த விழாவை எங்களுக்கு அரசு விழா வேண்டான்னு ஒரு கோரிக்கை வைக்கல. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசு விழா கொடுக்கப்பட்டு உள்ளது. அதனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் எப்பொழுதுமே 6 மணி 5 மணின்னா முடிப்போம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு 8-9 மணி வரைக்கும் வந்திருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தலைவர் அமைப்பின் கீழே வரல. தன்னெழுச்சியாக மக்கள் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. மக்கள் தங்களுடைய ஊரில் கிராமமாக தியாகிக்கு அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, வீரவணக்க நாளன்று புகழஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது விரும்பத்தகாத நிகழ்வு நடைபெற்றுள்ளது. அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனால் குறிப்பிட்டால் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுக்கு மன உளைச்சலையும் மனவேதனையும் தந்துள்ளது. இப்போ யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முதலாவது நம்ம சொல்லணும்னா நம்முடைய கவர்னர் அவர் முதலாக நம்முடைய தாயினுடைய நினைவிடத்திற்கு அவர் என்ன பண்ணார், அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தினார் அவருக்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்தார். அது மிக மிக பாராட்டக்கூடியது. அது மட்டும் தொடர்ந்து ஆளுகின்ற கட்சி இப்பொழுது தொடர்ந்து அவருடைய தவப்புதல்னு உதயநிதி ஸ்டாலின் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, அது கட்சியினுடைய அமைச்சர்கள்லாம் வராங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைகள் இந்த கட்சி இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. மணிமண்டபத்தின் தொகை குறைவாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய நம்ம வெற்றி பெற்ற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இமானுவேல் சேகரனுடைய அரசு விழா தான். மற்ற எதுலையுமே நம்ம வெற்றி பெறல. அரசியலில் பாதாளத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் அரசியலை நம்ம வென்றெடுக்கணும். இமானுவேல் சேகரன்றது ஒன்று கூடிய ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி சபதம் எடுப்போம், நாம் ஒன்று கூடி அரசியலை வென்றெடுப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையும் இது எனக்கு உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். இமானுவேல் சேகரனுக்கு நீ வீர வணக்கம். இமானுவேல் சேகரனுக்கு வீர வணக்கம். எங்கள் வெற்றிக்கு வீர வணக்கம். எங்கள் வெற்றிக்கு வீர வணக்கம். எங்கள் போர்ப்பட தளபதிக்கு வீர வணக்கம். போர்ப்பட தளபதிக்கு வீர வணக்கம். எங்களுடைய குடும்ப வெற்றிக்கு வீர வணக்கம். குடும்ப வெற்றிக்கு வீர வணக்கம்.